வோடபோன் கலக்க போவது யாரு பார்ப்போம் தொடர்கிறது. வெல்கம் பேக். இது வோடபோன் கலக்க போவது யாரு 4. சேது, இந்த சீசன் 4ல நம்மளுக்கு டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ரவுண்ட் 1ல இப்போ நம்ம பார்க்க போற பார்ட்டிசிபென்ட்டும் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மர் தான். அதாவது இவர் ஏன் ஸ்பெஷல் பெர்ஃபார்மர் அப்படிங்கறது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிய வரும். ஆனா கோஇன்சிடென்ஸ் பாருங்க, இன்னைக்கு சத்யன் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறதுனால எதனாலன்னு தெரியல, இவரோட பேர் வந்து சத்யராஜ். ஆமா. So I think Satyan is more excited to see him and also the judges. Let's welcome Satyaraj. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இந்த சரோஜா சாமானிக்கலா பாட்டுக்கு ஆடிட்டு வரணும்னு எனக்கும் ஒரு சின்ன ஆசை. பட் இருந்தாலும் எனக்கு ஆண்டவன் அந்த வாய்ப்பு கொடுக்கல. இருந்தாலும் இங்கே வந்து பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறதால விஜய் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வசனம் சொல்லிக்க விரும்புகிறேன். வாழ்க்கை என்னும் கடலில் நானும் பயணம் செய்தேன். பிறக்கும் போது கால்கள் என்னும் துடுப்புகள் செயலிழந்து போனதால் நடுக்கடலில் வழியறியாத தத்தளித்த என்னை நம்பிக்கை என்னும் படகில் ஏற்றி முயற்சி என்னும் துடுப்பை கொண்டு கலங்கரை விளக்கா நின்று என் வாழ்விற்கு ஒளி தந்து என்னை வெளிக்கொண்டு வந்த விஜய் டிவிக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 நான் தெரிவித்துக் கொண்டு, கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜித் சாரும் கேப்டன் சாரும் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிறாங்க. அவங்க அப்படி என்னதான் முக்கியமான விஷயம் பேசிக்கிறாங்கிறத ஒரு சின்ன கற்பனை. இப்போ பாருங்க. அடா கேப்டன் அண்ணா வணக்கண்ணே, எப்படிண்ணா இருக்கீங்க? நானா நல்லா சிகப்பா உயரமா ரித்திக் ரோஷன் மாதிரி அழகா இருக்கேன்டா. ஏன்டா இனி போட்டு குழப்புற? அண்ணா அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? நல்லா இருக்கீங்களா தானே கேட்டேன். இது தப்பா? உன்னை நடிச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. ஏன் தெரியுமா? என் ஆத்தாக்கு அப்புறம் நல்லா இருக்கேன்னு கேட்ட முதல்ல நீ தான்டா. சரி, வந்து விஷயத்த சொல்லு. அண்ணா என்னோட பில்லா பாத்தீங்களா? அது என்ன உன் வீட்டு கரண்ட் பில்லா இல்ல போன் பில்லா? நான் எதுக்கடா பாக்கணும்? அண்ணா அது இல்லைண்ணா, என்னோட பில்லா படம் பார்த்தீங்களான்னு கேட்டேனே. நான் நல்லா நடிச்சிட்டேன். நடிச்சுன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். நல்லா நடந்துன்னு சொல்லு, மனசார ஏத்துக்கிறேன். ஆனா என்னென்ன பண்றது, நமக்கு என்ன வருமோ அதுதானே பண்ண முடியும். உங்க அளவுக்கு இல்லைனாலும் என் அளவுக்கு நான் பண்றேன்ல. இங்க மட்டும் நல்லா காமெடி பண்ணு, ஆனா படத்துல பண்ணிடாத. ஆனா சொல்லுங்கண்ணே, என்னோட பில்லா படம் பார்த்தீங்களாண்ணே? இங்க பாரு, பில்லா படம் பார்த்தேன், ஆனா புல்லா பார்க்கல. ஏன்னா புல்லா பார்க்கல? உங்களுக்கும் படம் பிடிக்கலன்னா? என்னடா, நான் படம் பார்க்க போனது நமிதாவுக்காக தான். அப்படியேப்பட்ட நமிதாவை நீ பாதிலே போட்டு தள்ளிட்ட. ஐ மீன் மர்டர் பண்ணிட்ட. அதனால எனக்கு படம் பார்க்க பிடிக்கல, பாதிலே எழுந்து வந்துட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண சொல்றீங்க? நானும் நமிதாவுக்காக தானே அந்த படத்திலே நடிக்க ஒத்துக்கிட்டேன். டைரக்டர் சார் தான் நமிதா போட்டு தள்ள சொன்னாரு, அதனால தானே போட்டு தள்ளேன். அப்ப நயன்தாரா மட்டும் ஏன்டா விட்டு வச்ச? நமிதாவுக்கு ஒரு நாயம், நயன்தாராவுக்கு ஒரு நாயமா? இவ்வளவு சூப்பரா கண்டுபிடிக்கிறீங்க. பேசாம அந்த படத்துல பிரபு சாருக்கு பதிலா நீங்க என் கூட போலீஸா நடிச்சிருந்துக்கலாம். என்னது, பிரபுக்கு பதிலா நான் நடிக்கணுமா? விட்டா நமிதாவுக்கு பதிலா நடிக்க சொல்ல போல இருக்கு. சரி சரி, வெட்டியா பேசிட்டு இருக்காத, அண்ணனுக்கு வேலை இருக்கு, போயிட்டு வேலை வெட்டி பாரு. நான் வரட்டுமா? அது நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க, உங்களுக்கு போரே அடிக்காதா? நீ மட்டும் அது அதுன்னு சொல்லும் போது நான் சொல்லக்கூடாதா? சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இங்க பாருங்க, மிமிக்ரி பண்றவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நான் எந்த படத்துல சொன்னேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இங்க வரவங்க போறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு சொல்லும் போது உங்க நாக்கு துண்டாகத்தான் போகுது. இந்த கேப்டன் பார்க்கத்தான் போறான். அப்புறம் எதை வச்சு சொல்றீங்கன்னு நானும் பார்க்கிறேன். வரட்டுமா? அமெரிக்காவில் ராணுவத்தில் இருந்த ஒருத்தர், அவர் ஃப்ளைட் ஓட்டும்போது விமானத்தை அடிச்சிருக்காங்க. அவருடைய 2 காலும் போயிடுச்சு. 2 கால் போன பிறகு விமானம் ஓட்டுறதுக்கு கை இருந்தால் போதும், கால் இல்லைன்னா பரவாயில்லன்னு ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சுட்டு மறுபடியும் ஓட்டிருக்காரு. அப்போது அவர் ராணுவத்தில் எடுத்துக்கல. அவர் பண்ண சாகசம்லாம் பார்த்து மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க. அவர் போர் முனையில் போயிட்டு அங்கே குண்டு போடும்போது அவர் ஃப்ளைட் அடிச்சிருக்காங்க. அப்போ கால் 2 ஜாம் ஆயிடுச்சான். ஆனால் அவர் அந்த ஆர்டிஃபிஷியல் காலை கழட்டி விட்டுட்டு பேராசூட்டில் குதிச்சு தப்பிச்சிட்டார். அவர்கிட்ட நிருபர்லாம் கேட்டாங்களாம்,
நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ தப்பிச்சிங்கன்னு? கடவுள் எவ்வளோ நல்லவர், எனக்கு மட்டும் 2 கால் வச்சுருந்தாருன்னா அதிலே ஜாம் ஆகி நான் அங்கேயே செத்து போயிருப்பேன். எனக்கு கால் இல்லாதால நான் கழட்டி உயிர் போயிச்சேன். ஆக தன்னம்பிக்கைன்ற ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும், எங்கேயும் நிற்கலான்றதுக்கு இந்த சத்யராஜ் தான் உதாரணம். தேங்க்யூ சத்யராஜ் சார், சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு மட்டும் பெருமை சேர்க்கல, கண்டிப்பாக சார். நடிகர் சத்யராஜுக்கும் பெருமை சேர்த்தீங்க. கடவுள் உங்களை என்னைக்கும் நல்லா வச்சிருப்பார். தேங்க்யூ சார். வோடாபோன் வாடிக்கையாளர்களே, உங்கள் மனம் கவர்ந்த காமெடியன் எவர் என்றால் KPY ஸ்பேஸ் 59 என டைப் செய்து 56789 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். பல பரிசுகளை வெல்லுங்கள். எவ்வளோ அற்புதமாக அந்த புள்ள பண்ணுச்சு. ஏண்டா மொட்டை, நான் அப்போ இருந்து உன்னை பார்க்குறேன், நீ கை தட்டாமல் ஒன்று முழிச்சுக்கிட்டு இருக்கேன். விலா ஆலம்ப கடிச்சு மென்று போடுவேன். எவ்வளோ நல்லா பண்ணுச்சு. ஏண்டா மொக்கையாக பண்ணும் போதெல்லாம் சும்மா கை தட்டிட்டு இருந்தீங்க. அந்த புள்ள எவ்வளோ அழகா பண்ணுச்சு, நீ பாட்டு திருத்து முடிச்சுக்கிட்டு இருக்க. அவரை பார்த்தா அஞ்சாதேல வர அந்த மொட்டை மாதிரியே இருக்குல்ல. அடுத்த பார்ட்டிசிபென்ட் மிஸ்டர் ஜெய் வீரன், லெட்ஸ் வெல்கம் ஹிம். கலக்க போவது மேடைக்கு வந்தால சும்மா உற்சாகம் கரபுரண்டு ஓடுதல்ல. இப்போ நான் செய்ய போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த திருவிளையாடல் படத்தை தப்பித்தவரி என்ன டைரக்டரை போட்டு அந்த படத்தை எடுத்திருந்தா என்ன ஆகியிருக்கும், அதை தான் இப்போ கான்செப்டாக பண்ண போகிறேன். இது திருவிளையாடல் 2008 பார்ட் 1. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நமது விஜய் டிவியில் கலக்கப் போவது யார் பார்ட் 4 கலந்து கொண்டு காமெடி கிங் பட்டத்தை வெல்வோருக்கு 5 லட்சம் பரிசாக வழங்கப்படும். எப்பா, கலக்க போவது யார் போட்டியில பரிசுத்துக்கு 5 லட்சத்தை நோட்டா தருவீங்களா, சில்லறையா தருவீங்களா? ஏன்னா நோட்டா கொடுத்தா சூட்கேஸ் கொண்டாருவேன், சில்லறைய கொடுத்தீங்கன்னா சாகவே கொண்டாருவேன். நீ அங்கிருந்த ஆள் தானே, உன்னையா இங்க வர சொன்னது? போய்ங்க போ போ. ஜெயவீரா, யார் அது? நான் தான் அழைத்தேன். எதுக்கே அழைச்சிங்க? அந்த 5 லட்சத்தை நான் உனக்கு தெரிகிறேன். 5 லட்சம் நீ தெரியா? அந்த அளவுக்கு உனக்கு திறமை இருக்கா? உனக்கு சந்தேகமாக இருந்தால் என்னை பரிசித்து பாரு. சரி, நான் உன்னைய சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு சரியான பதில் நீ சொல்லிட்டீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். சரி, கேள்வியை கேள். பிரிக்க முடியாதது ரம்யாவும் பாவாடையும், பிரியக்கூடாதது விஜய் டிவியும் கலக்கப் போவது காமெடியன்கள், சேர்ந்த இருப்பது உமாரியாசும் அவரது சிரிப்பும், சேராதிருப்பது நீ போட்டிருக்கும் கோட்டும் சூட்டும், சொல்லக்கூடாதது சேதுவிடம் ரகசியம், சொல்லக்கூடியது சரோஜா சாமானிக்கால, பார்க்கக்கூடியது விஜய் டிவி நிகழ்ச்சிகளை, பார்க்க கூடாதது சுடப்பட்ட நிகழ்ச்சிகளை, நகரில் சிறந்த படம் பிரிவோம் சந்திப்போம், பிகரில் திறந்த படம் ஷகிலா படம், அழகுக்கு உமாரியாஸ், அறிவுக்கு பாண்டியராஜன், திறமைக்கு சேது, கவர்ச்சிக்கு ரம்யா, லொல்லுக்கு நீ, ஜொல்லுக்கு நான். எப்பா, நீ சொல்லு விட்டது போதும், மேடை நஞ்சு போச்சு, கான்செப்ட் கொடு. வேற எவனா 5 லட்சம் வாங்கிட்டு போயிட்டு போறான். சரி, வெற்றியோடு சென்று திரும்பி வா. நன்றி, வணக்கம். வோடாபோன் வாடிக்கையாளர்களே, உங்கள் மனம் கவர்ந்த காமெடியன் எவர் என்றால் KPY ஸ்பேஸ் 60 என டைப் செய்து 56789 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். பல பரிசுகளை வெல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டோம். ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால we need to go for a break. அது வரைக்கும் நீங்க குஷியா இருங்க, குஜாலா இருங்க. இது வோடாஃபோன் கலக்க போவது யாரு? 4